கர்த்தரை போற்றுவோம், அவரை புகழுவோம். அவர் நல்லவர் என்று நல்ல மனதார சொல்லுவோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார். நன்றி சொல்லாம இருக்கவே முடியாத ஒன்றா இரண்டா பல நன்மைகள், பல நன்மைகள், பல விதங்களிலே நன்மைகள். ஹல்லேலூயா. வித்தியாசமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் அப்பாற்பட்டு அவர் செய்த கிரியைகள், நம்ம ஜெபித்த போது அவர் கொடுத்த பதில்கள், நாம் தேடின போது அவர் தன்னை வெளிப்படுத்தின விதங்கள், நாம் கூப்பிட்ட போது அவர் நமக்கு செவி கொடுத்த நல்ல நாட்கள், அதெல்லாம் நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த நல்ல இனிமையான அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. மனதை மகிழச் செய்த அந்த சந்தோஷமான தருணங்களுக்காக உற்சாகமா துதிங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே. நான் நாள்தோறும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லா உள்ளங்களும் நன்றியினால் நிறைந்து பாடட்டும். நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அனுபவித்து உணர்ந்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், நான் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. நன்றி 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 என்று நாள்தோறும் போற்றுவே. நான் நாள்தோறும் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என் வாழ் வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி 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 என்று நாள்தோறும் போற்றுவே. நான் நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லவரின் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். என் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல்
முடியாது. நன்றி 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 என்று நாள்தோறும் போற்றுவே. நான் நாள்தோறும் நான் நாள்தோறும் போற்றுவே. சந்தோஷமா கைதட்டி ஒவ்வொரு நாளும் புகழும் அனுபவங்கள், ஒவ்வொரு நாளும் அவர் நல்லவர் என்பதை ருசிக்கும் அனுபவங்கள், ஒவ்வொரு நாளும் அவருடைய ஓங்கிய புயத்தை, அவருடைய பலத்தை, கரத்தை அனுபவிக்கும் ஆசீர்வாத அனுபவங்கள், அவர் அற்புதர் என்பதை பார்க்கும் கிருபை, அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறார் என்பதற்கு சாட்சியா நம்மை வைத்திருக்கிறாரே, நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறாரே. கர்த்தர் நல்லவர். எப்படி இப்படி சந்தோஷமா ஆராதிக்க முடிகிறது, தைரியமா ஆராதிக்க முடிகிறது? என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அதனாலதான் இந்த உற்சாகம். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய எதிர்காலம் வேற எந்த பிசாசின் வல்லமைக்குள்ள சிக்கி இருக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை எந்த மனிதர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் என்னை கட்டுப்படுத்தவே முடியாது. அதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? பலவீனமோ போராட்டமோ எந்த விதமான காரியமா இருந்தாலும் நம்முடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கு? அதனால ஒவ்வொரு புதிய நாளும் நமக்கு உண்டு. அந்த நாளுக்கு தேவையான கிருபைகளும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த புதிய நாளை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு முன்பதாகவே அந்த கிருபைகளை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அந்த நாளுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டார். அப்போ ஆண்டவர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரு? நினைவா இருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்யணும்னு பார்த்து பார்த்து செய்யறாருங்க. நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யணும், மதியம் லஞ்ச் என்ன செய்யணும், நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணணும், அப்படிதானே? உங்களுடைய டெய்லி ரொட்டீனை நீங்க பிளான் பண்றீங்க பார்த்தீங்களா? அப்படிதானே? ஹஸ்பண்ட் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களை எப்படி ரெடி பண்ணணும், அவங்களாம் போனதுக்கு அப்புறம் வீட்டில் என்னென்ன காரியத்தெல்லாம் நம்ம செய்யணும், இதெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? பிளான் பண்றீங்களே, அப்படிதானா? அதெல்லாம் ஒழுங்கு கிரமமா செய்யறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றீங்க? இதை மாதிரி ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தர எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஒவ்வொரு மணி நேரத்தில் என்ன நடக்கணுங்கிறத அவர் நிர்ணயித்திருக்கிறார். அதனால தான் நம்ம பாட போறோம், எதிர்காலம் உம் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே. அல்லேலூயா. ஏன்னா நீங்க ஒரு நாள் என்ன நினைச்ச மாட்டீங்க, மறக்கவே மாட்டீங்க. ஆண்டவரே, ஒரு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொண்டேன்ற. இமைப்பொழுதுனா எவ்வளவு நேரம்? இப்படி மூடி முழிக்கிற நேரம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சாராம்? அப்படியே விட்ட மாதிரி விட்டாராம். ஆனா மிகுந்த இரக்கங்களால அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளை மறக்கவே, கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்கவே, கர்த்தர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். இதை நீங்க விசுவாசித்தாதான் உங்க மனசுல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். இல்லாட்டி கவலையாக தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும், குழப்பமாக தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் என்ன மறக்காதவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா தெரிந்த ஒரு பாடல், விசுவாசத்தோட நீங்க பாடணும். ஆண்டவர் ஆராதிக்கும் போது நல்ல நம்பிக்கையோட நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்லுங்க ஆண்டவரப்பா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே.
வாக்கு தத்தம் தந்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா வல்ல கரத்தால் நீ என்னை தாங்கினே. சிறகாலே மூடி காத்திட்டே. வல்ல கரத்தால் சிறகாலே மூடி காத்திட்டே. நன்றி இயேசுவே, ஓ நன்றி இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே நீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே. என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, ஓ நன்றி இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாடுங்க. ஓ ஆமென். நன்றி இயேசுவே. கர்த்தாவே ரவல சந்தரவ நல்ல கரங்களை தட்டி ஒரு நாள் உங்களை மறவாதவர், உங்களை கைவிடாதவர், உங்களை வெறுக்காதவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்க கூடவே இருக்கிறவர். வாக்குத்தத்தங்களை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். வார்த்தையின்படியே உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம்னா ஒரு தெய்வீக பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத நம்ம என்ன செய்யணும்? உணரணும். அல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்கணும். வானத்தில் இருக்கிற தூதர்களும் இந்த ஆராதனை என்ன செய்யணும்? உற்று பார்க்கணும். தேவன் உலாவுறார் இந்த இடத்துல. தேவன் அசைவாடுகிறார் இந்த இடத்துல. சிங்காசனமே அங்க வச்சிட்டாரு. அவங்க மத்தியிலேயே ஆவியானவரும் நிலை கொண்டிருக்கிறாரு. அவர்களோடு கூடவே தங்கி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தூதர்களுக்கு என்ன செய்யணும்? உண்டாகணும். அப்படி ஆராதிக்கணும். அதனாலதான் ஆராதனையில முழு மனது முக்கியம், முழு ஆத்மா ரொம்ப முக்கியம், முழு பலம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கட்டாயத்தினால என்ன செய்யக்கூடாது? செய்யப்படக்கூடாது. அல்லேலூயா. கடமைக்காக என்ன செய்யக்கூடாது?
செய்யப்படக்கூடாது. ஆவியோடும் உண்மையோடும் இந்த ஆராதனை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை அப்பாவும் கண்களில் எப்போதும் என் அருகே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமென் 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 ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், ஜீவனை கொடுக்கிறவர். எத்தனை பேர் அதை
எப்பேற்பட்ட சூழ்நிலை அவரால் மாற்ற முடியும். தேவை என்னது? விசுவாசம்தான். ஆராதிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்ன இருக்கணும்? சமீபத்தில் ஒரு சாட்சி கேட்ட, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு மருத்துவருடைய குடும்பத்தில் அவருக்கு 3 பிள்ளைகள். அதில் பெண் பிள்ளை மரித்து போனார். 2 பிள்ளைங்க ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் பலன் அளிக்காமல், சிகிச்சை பலன் அளிக்காமல் என்ன செஞ்சுட்டு அந்த பொண்ணு மரித்து போனாள். எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ மரித்த சரீரம் வீட்டுக்கு என்ன செய்யப்படுது? கொண்டு வரப்படுகிறது. இப்போ இவர் இருக்கிற இடத்துல இருந்து 75 கிலோமீட்டர் தள்ளி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். ஒரு பாஸ்டர்மா இருக்கிறாங்க. அவங்களை குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கிறார் அந்த டாக்டர். என்னன்னா, அந்த பாஸ்டர் மரித்து போன போது அந்த பாஸ்டர்மா ஜெபம் பண்ணி அந்த பாஸ்டர் உயிரோடு வந்துட்டார். அல்லேலூயா. இந்த பாஸ்டருக்கு இந்த பாஸ்டர்மாவுக்கு உள்ள கிருபை என்னன்னா, அப்படி செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புற கிருபை. மரணத்துக்கு ஏதுவான வியாதி, கேன்சர் வியாதி, அது டாக்டர்களை கைவிட்ட வியாதியில் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் தெய்வீக சுகம். இப்படி அற்புத அடையாளங்களோடு தேவன் அவங்களை பயன்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய மகளை இழக்க கொடுக்க விரும்பாத இந்த மருத்துவர் பாடியை வீட்டில் வச்சு 75 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தாராம். பாஸ்டரம்மா, நீங்கள் ஜெபம் பண்ணி பாஸ்டரையாவே என்ன செஞ்சிட்டீங்க? உயிரோட எழுப்பிட்டீங்க. என் வீட்டுக்கு வந்து மரித்து போன என் மகளை என்ன செய்யணும்? உயிரோடு எழுப்பணும். நீங்கள் வாங்க. எப்படி விசுவாசம் இருந்தால் இந்த மருத்துவர் வந்திருப்பார் பாருங்க. இவங்களும் பாருங்க, ஆண்டுடைய கிருபையினால ஜெபத்தோட வருகிறோன்னு சொல்லி அவர் கூட போயிருக்கிறான். அவங்க எல்லாம் படித்தவங்க, பட்டதாரிகள், செல்வாக்கு, செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள். அவ்வளோ ஈஸியாக போய் டெட் பாடியில் கை வச்சு ஜெபம் பண்ண முடியுமா? செத்து போன இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை. அவர் சொன்னாராம், எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு அறை மட்டும் வேணும், ரூம் மட்டும் வேணும். அவருக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்களா. அந்த பாஸ்டர் 2 பேரும் முழங்கால் பட்டிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளையினுடைய உயிர் மறுபடியும் என்ன செய்யணும்? திரும்ப வரணும். ஆவியில் நிறைஞ்சு ஜெபித்து கொண்டே இருந்தபோது கர்த்தர் அவர்களுடைய கண்களை திறந்தார். மரித்து போன இந்த மகளுடைய ஆவியை எடுத்துட்டு தூதன் தேவனுக்கு நேர தேவ சமூகத்தை 8 முடியா நெருங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதை பார்த்துட்டாரு. இப்ப பார்த்த உடனே தூதனுக்கு கட்டளையிட்டாராம், தூதனே, இந்த மகளுடைய ஆவியை நீ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? கொண்டு போகக்கூடாது. மறுபடியும் அந்த சரீரத்துக்குள்ள அது வரணும். இந்த ஆத்மா மறுபடியும் உயிர் பெறணும். செத்து போன அந்த மகள் மறுபடி உயிரோடு என்ன செய்யணும்? எழும்பணும். திரும்ப கொண்டு வா என்று உனக்கு நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுறேன். அல்லேலூயா. இப்ப தூதன் நேரம் இறங்கி வர ஆரம்பிச்சான். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காட்சியை பார்த்தோன்னா கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது கதவு தட்டப்படுகிறது. மருத்துவர் சொல்றாரு, என் மகள் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. அப்ப அற்புதம் செஞ்சது யாரு? கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதன் அடிப்படையில் அற்புதம் செஞ்சாரு? விசுவாசம். ஜெபம் பண்ற கிருபை பெற்றவங்க, உயிரோடு எழுப்ப கிருபை பெற்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், விசுவாசம் இல்லாத இடத்துல தேவனால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அப்ப இன்னைக்கு இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, எங்கெல்லாம் நீங்க நம்பிக்கை இழந்து போயிருக்கீங்க, எங்கெல்லாம் இனிமே இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் ஒழுங்காகாது, இதெல்லாம் அவ்வளோதான், இப்படிலாம் எதெல்லாம் நினைச்சு உங்க மனம் உடைந்து போயிருக்கிறதோ, கவலையினால் நிறைந்திருக்கிறதோ, முற்றிலும் கொஞ்சம் இருந்த அந்த விசுவாசம் என்னை விட்டு போயிட்டு அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாலும், இன்னைக்கு உங்க நம்பிக்கை துளிர்க்குமானால், இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசம் வருமானால் அற்புதம் நடக்க வாய்ப்பு இருக்கு. மாற்றம் உண்டாக வழி இருக்கிறது. சூழ்நிலைகளை அவரால் மாற்ற முடியும். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அவர். ஆண்டவரை நீங்க நம்புவதா இருந்தா ஆண்டவரோட ஜெபம் ஆரம்பிங்க. எனக்குள் இருக்கிற அந்த 2 நினைவுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கை குறைவெல்லாம் என்னை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே. அந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. கொஞ்சம் கூட நான் பயப்படக்கூடாதுப்பா, கொஞ்சம் கூட நான் கலங்கக்கூடாது ஆண்டவரே. முழுமையான நம்பிக்கையை எனக்கு நீங்க தாங்கப்பா ஆண்டவரே. கேளுங்க, எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதை நீங்க நினைச்சு வருத்தப்படுறீங்களோ அதிலெல்லாம் நம்பிக்கையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் என்னை சுற்றிலும் இருக்கிறது ஆண்டவரே. எனக்குள்ள விசுவாசம் பெருகட்டும்பா, எனக்குள்ள நம்பிக்கை பெருகட்டும் ஆண்டவரே. என நீங்க தான் எதிர்பார்த்த முடிவை தருகிறவர். நீங்க தான் எனக்காக யாவையும் செய்கிறவர்.
அதை நான் நம்பி உங்க சமூகத்தில் நிக்கிறேன்ப்பா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அது ஒரு நாள் தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது என்னுடைய சமாதானத்துக்கு ஏதுவானதா தான் நீங்க மாற்றி தருவீங்க. தேங்க்யூ லார்ட். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை எனக்காக யாவையும் யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயீரே, எல்லாமே பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல ஆவியால் எதிர்பார்த்த முடிவை எனக்காக யாவையும் எதிர்பார்த்த முடிவை எனக்காக யாவையும் யெகோவாயீரே, எல்லாமே யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பே. நம்பிக்கையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் செய்து முடிக்க போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.